கதையோட ஆரம்பத்துல ஒரு வயசான நபர் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நைட் டைம்ல ஒரு குடில் பக்கம் நின்னுகிட்டு இருந்தவர் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி தன்னைத்தானே அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக அவரு செல்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அதே கத்தியை வச்சு தன்னையே குத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த நபரோட பொண்ணு ஒருத்தி அந்த இடத்துக்கு வர, அப்பா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவே, இல்ல இதை தவிர வேற வழி கிடையாதுன்னு அவங்க அப்பா அப்படியே நொண்டி நொண்டி நேரா அங்க இருக்கிற அந்த குடில் கிட்ட போவாரா. அங்க போய் நின்னுகிட்டு அந்த சின்ன பாப்பாவை பார்த்து ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொல்ற மாதிரி இருக்க. அப்பதான் காட்டுறாங்க அவருக்கு பின்னாடி ஒரு சாத்தான்கிறது இருக்கு. அந்த சாத்தான் கிட்ட இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு விளக்கை எடுத்து உடைச்சு விட்டு அந்த குடியிலோட சேர்ந்து அவருமே எரிஞ்சு சாம்பலாயிருந்திருப்பாரு. அந்த சின்ன பொண்ணோட கண்ணு முன்னாடியே இப்ப நடந்தது எல்லாத்தையுமே ஒரு கனவா கண்டு நம்ம கதையோட ஹீரோயின் கண்விழிக்க செய்யறா. ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இவ நம்ம கதையோட ஹீரோயின். அப்படியே சில வருஷங்கிறது கடந்து போயிருந்திருக்கும். இருந்தாலும் பழைய விஷயங்கள் எல்லாமே அவளோட மைண்ட்ல இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க அப்பா சாகிறத கண்ணு முன்னாடியே பார்த்து சின்ன வயசுல அவ பிறக்கும் போது அவங்களோட அம்மாவும் இறந்துருப்பாங்க. ஸோ அம்மாவும் அப்பாவும் இல்லாம இப்போ தனியாக தான் கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கா. ஹீரோயின் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிற. புதுசாக ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணியிருக்கா போல. அங்க இருக்கிற ஒரு பிஜி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த வேன்ல வந்துகிட்டு இருக்கிறா. அப்புறம் நேரம் அந்த ஹாஸ்டலுக்கும் போயிட்டு உள்ள என்ட்ரு ஆகும்போது நோட்டீஸ் போர்டில் 2 பேர் காணாம போயிருந்திருக்காங்கன்னு சொல்லி மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத கவனிக்க செய்யறாளா. அப்போ அங்க வந்த இன்னும் 2 பேருங்க நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ண செய்யறாங்க. ஓ நீ தான் அந்த ஸ்காலர்ஷிப்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்தான்னு சொன்னாங்களே, அது நீதானா அப்படிங்கிற மாதிரிலாம் வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரூமுக்கு போற வழியில அந்த ஹாஸ்டலோட வார்டன் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா அவரோட ரூம் கதவையும் நீக்க போகும்போது டக்குன்னு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. அது கீழே பார்த்து அந்த 2 பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. ஓ உனக்கு இந்த ரூம் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்களா, இந்த ரூம்ல நீ தனியா தான் இருக்க போறியா என்ன அப்படின்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா வா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கிறாள் அந்த பொண்ணு பேரு ஃபே, பின்னாடி நிற்கிற பேர் ஆஸ்தா. ஒன்ஸ் அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே காலையிலேருந்து ட்ராவல் பண்ணி பயங்கர டயர்டாக இருக்கிறா போல். அப்படியே வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற டேபிளில் ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கிறத பார்க்குறா. அந்த ஃபோட்டோவில் கீழே இருக்கிற நோட்டீஸ் போர்டில் 2 பேர் காணாமல் போயிருந்திருக்காங்கன்னு பார்த்தால அவங்களும் இருக்கிறாங்க. கூடவே இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு போனால் அந்த ஆஸ்தா அப்புறம் ஃபே அப்படிங்கிற அந்த 2 பொண்ணுங்க அவங்களும் இருக்கிறாங்க. அடிஷ்னலி இன்னொரு வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது, அது யாருன்னு தெரியல. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஃபோட்டோவோட கையிலிருந்து நழுவி கீழே விழுந்துருமா. அதை எடுக்கிறதுக்காக அவளும் பெட்டுக்கு கீழே குனியும் போது டக்குன்னு ஒரு பேய் உருவத்தை பார்த்து செம்மையா பயந்து போயிருவா. இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த ஃபே ஆஸ்தான 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரு கூடயும் மெஸ்ல வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அவ ஆக்சுவலி பேய பார்த்தேன்னுலாம் சொல்லியிருந்திருக்க மாட்டா. பட் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத சில விஷயங்களை எல்லாம் உணர்ற மாதிரியான ஃபீலிங்கிறது இருக்கு. நீங்க ஏதாவது இந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கிறீங்களா, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாளா. இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படிங்கறதான் முதல்ல இனிஷியல் அவங்களோட பதிலா இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட நண்பர்கள் 2 பேர் காணாம போயிருந்தாங்க. காணாம போனவங்க எங்க போனாங்க, செத்துட்டாங்களா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா காணாம போனதுங்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதுல அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் காணாம போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எங்கேயோ அந்த பையனை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் காணாம போயிருந்திருக்கான். அவன் இறந்து போயிருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு, சூசைட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமருமே இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காமா. அதற்கான காரணம்ங்கிறது அந்த காணாம போன பையன் இருக்கிறான்ல, அந்த பையனோட லாக்கர்ல ஒரு சூசைட் நோட் ஒன்று இருந்துச்சாமா. இப்படி எழுதி வச்சுட்டு காணாம போயிருந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் இறந்துதான் போயிருந்திருக்கணுங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல 2 பசங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடானா காணாம போனதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் போல அவங்க 2 பேரும். ஒருத்தன் என்னன்னா இல்ல அவ காணாம போனதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், அவ எங்க இருக்கிற அப்படிங்கறத நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒருத்தனும், இல்ல அவ காணாம போயிட்டா நீ தேவையில்லாம இதெல்லாம் தேடுற அப்படின்னு உனக்கே ஏதோ பிரச்சனை வர வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் குளியல் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ பாத்ரூம்குள்ள வர மாதிரி எல்லாம் இருக்குமா. இவளும் முதல்ல யாராவது உள்ள கீது வந்துட்டாங்களா அப்படின்லாம் பாக்குறா. பட் அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் சம்திங் என்னமோ ஒண்ணு உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது ஏற்படும் போது குளிச்சது போதுண்டான்னு சொல்லி துண்டை கட்டிட்டு வந்துடுறாளா. ஆனா அப்படி நடந்து வரும்போது அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல வேற ஏதோ ஒரு பொண்ணு ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதுவே அந்த ஆஸ்தாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ அவளோட ரூம்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அவளோட ரேடியோங்கிறது கிளிச் ஆக ஆரம்பிக்குது. கூடவே ரூமுக்கு வெளியில யாரோ இருக்கிற மாதிரியும் தெரிய அவன் நேரா போய் பார்த்துருப்பா. பட் யாரும் இல்ல. சரின்னு இருக்கிற ஜன்னல்லாம் போய் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கும்போது டக்குன்னு அங்க ஒரு உருவம் தெரிஞ்சிருந்திருக்க. செம்மையா பயந்து அலறி போயிருவாளா. இங்க குளியல போட்டு வந்த நம்ம ஹீரோயினுமே தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட போட்டோவெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா.
அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவளோட கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ் அவங்க அப்பா தான் கொடுத்துருந்துருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க 2 பேரோட ஞாபகார்த்தமா அது ஒண்ணுதான் அவகிட்ட இருக்குது. அப்படியே அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே படுத்து தூங்கி இருந்திருப்பாளாம். அப்படி தூங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல காணாம போனதா சொல்ல போற அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் ஏதோ ஒரு சூசைட் நோட் எழுதிட்டு இருக்கிற மாதிரியும் பிளஸ் அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவனே தான் கையை வச்சு ஒரு கத்தியால தன்னை குத்திக்கிற மாதிரியும் இருக்க. ஆனா அங்க இருக்கிற கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பேய் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்குது. வழியில அலறிக்கிட்டே வேகமா அந்த பையன் ரூம் விட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒரு கிணறுங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு குரல் அவனை அதுக்குள்ள குதிக்க சொல்லியிருந்திருக்கும் போல. அப்படியே அதுக்குள்ள விழுந்து இறந்து போயிருந்திருப்பானா. ஹீரோயின் அதை கனவுல பார்த்து பயந்துருப்பா. டக்குன்னு முழிப்பு வரும்போது ஐயோ கனவு தானா அப்படின்னு அவளோட முகத்தை கையால துடைக்கும் போது முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. கனவுல அந்த பையன் ஒரு கிணத்துல விழுகிற மாதிரி இருந்திருக்கும்ல. ஆகையால் காலையில இவ்வளவு போய் செக் பண்ணி பார்த்தா எஸ் அந்த கிணத்துல தான் காணாம போனதா சொல்லப்படுற அந்த பையனோட பாடிங்கிறது இருக்கு. விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே இதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கூடவே அங்க கேமரா வச்சுக்கிட்டு ஒரு பையனுமே அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பானா. பேரலா ஹாஸ்டல் ரூம்ல அந்த ஃபேங்கிற பொண்ணு இருக்கிறாள். அவளுக்கு தான் ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, எப்போ அந்த 2 பேர் அந்த பையனும் பொண்ணும் காணாம போனாங்களோ அப்ப இருந்தே இந்த ஃபேவை ஏதோ ஒரு ஆன்மா பயமுறுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங்கிறது அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதை நினைச்சு ஆஸ்தா கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாளாம். அப்ப கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரும்போது அவகிட்ட ஒரு உதவி கேட்கறாங்க. இப்போதைக்கு அந்த காணாம போனதா சொல்லப்படுற பையனோட உடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா நம்ம ஹீரோயின் தான் இருந்திருக்கா. அவளோட கனவுல வந்த காரணத்தாலங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கால. ஸோ உனக்கு உன்ன அறியாமலே ஏதாவது சூப்பர் நேச்சுரல் பவர் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த பையனோட உடலை கண்டுபிடிச்ச மாதிரியே எங்களோட காணாம போன இன்னொரு ஃப்ரெண்டையுமே கண்டுபிடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. வெல் காணாம போன ஒரு ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது நம்மளால அதை பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் உதவி கேட்கறாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினுமே ஒத்துக்க செய்யறாளா. அதுக்கப்புறம் இவங்க விசாரிக்கிறதுக்காக முதல் வேலையா காணாம போனால அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பாங்க. கார் எடுத்துட்டு நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் ஆஸ்தா அந்த ஃபேங்கிற பொண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு பையன்னு சொல்லி இவங்க 3 பேரும் தான் போயிருந்திருப்பாங்க. வீட்டில் யாருமே இல்லை. ரொம்ப நாளாவே வீடுங்கிறது அப்படியே தனிச்சு விடப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் அங்கே இருக்கிற கண்ணாடி வழியா உள்ள ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கண்ணாடியில் அந்த காணாம போன பொண்ணோட ஆன்மா தெரிய ஹீரோயின் தெரியாம கண்ணாடியை உடச்சு விட்டுருவா. அதுக்கப்புறம் ஃபே தான் அடிப்பட்ட நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஆஸ்தாங்கிற பொண்ணு எப்படியோ உள்ள போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது அதான் ரொம்ப நாளாவே பயன்படுத்தாத ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த பொண்ணு காணாம போனதுக்கு ஏதாவது இந்த இடத்துல க்ளூ இது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு வரும்போது அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரூம்ல ஒரு புக் ஒன்று கிடைக்குது. வெறும் புக்கு மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ன் போட்ட மாதிரியும் இருக்கு. ப்ளஸ் அந்த புக் இருக்குதுல்ல அது ஒரு விதமான இந்த மந்திரம்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு புக்கு போல், இந்த சூனியம் வைக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற நண்பர்கள் எல்லாருமே ஹீரோயினை தேடிட்டு உள்ளே வந்துடுறாங்களா. வந்து பார்க்கும்போது அந்த புக் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரைட்டு இந்த புத்தகம் காணாமல் போன அந்த பொண்ணோட வீட்டில் இருக்குதுன்னா ஒருவேளை நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு இது அதாவது வேலை இது பார்த்துருப்பாலோ. முதல்ல எதுக்கு அதை பண்ணணும்னு இவங்களுக்கு புரியல. பட் அந்த காணாமல் போன பொண்ணு இந்த வேலையை பார்த்துருந்தா நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக ஏதாவது பிளான் போட்டிருந்தா அப்படின்னா அதன் விளைவாக தான் அந்த கிணத்துல ஒரு பையன் விழுந்து பாடி கிடச்சிருந்துச்சுல அந்த பையனோட இறப்புங்கிறது அமைஞ்சிருந்துருக்குமோங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக அந்த பொண்ணு பூஜை பண்ணி எப்படி ஒரே ஒருத்த மட்டும் சாகுவான்னா மேபி அந்த ரிச்சுவல் வந்து பாதியில் தடைப்பட்டு இருந்திருக்கலாம், இல்லை அவ்வளவுதான் பவர் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இந்த கேள்வி எல்லாம் இவங்களுக்கு ஏன் வருதுன்னா அந்த காணாம போனதா சொல்லப்படுற அந்த பொண்ணோட ஆன்மா தான் அந்த ஃபேங்கிற அந்த பொண்ணு அடிக்கடி ஹாஸ்டல்ல வச்சு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இது டார்கெட் பண்றாலோ நம்ம மேல வெறுப்பா இருப்பாளோங்கிற ஒரு சந்தேகம் இவங்களுக்கு இருக்கு. அப்படியே இவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம மேல எதுக்கு அவ வெறுப்பா காட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி இப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஏகப்பட்ட கேள்விகள் தான் வரும். வேணும்னா நாமளே ஏன் இந்த ஒரு பூஜையை பண்ணி பார்க்க கூடாது, அப்படி பண்ணி இந்த ஒரு சாத்தானா வர வச்சு அதுகிட்டயே நம்ம ஒரு டீலிங் போட்டு எங்க எல்லாரையுமே இதுல இருந்து விடுவிச்சிரு அப்படின்னு சொன்னா பிரச்சனை சால்வ் ஆச்சுல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவளுக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. வேலியில போற ஓனான நான் எதுக்குப்பா எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கணும். ஆகையால் நீங்க வேணும்னா இதெல்லாம் பண்ணுங்க, ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேங்கிற பொண்ணு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றா. நீ இந்த ஹாஸ்டலுக்கு வரக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு அந்த காணாம போன பொண்ணோட ஆன்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்னொன்னா சால்வ் ஆக ஆரம்பிக்குது, ஒவ்வொரு மிஸ்ட்ரியா சால்வ் ஆக ஆரம்பிக்குது. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு நீயுமே இதுல பங்கேற்றுக்கோ, எங்களுக்கு உதவிகரமா இரு, உனக்கு வந்து நாங்க எந்த ஒரு தொந்தரவும் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணிவா கேட்டிருந்திருப்பாங்களா. சரி போனா போதுன்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த ரிச்சுவல்ல உட்காந்துருப்பாங்களா. அதுக்கப்புறம் மந்திரங்கள் எல்லாமே சொல்லி முடிக்க அந்த இடத்துல அந்த டீமனுங்கிறது வருது.
இவங்க நினைச்ச மாதிரியே தான் அந்த ஃபேங்கிற பொண்ணு, அந்த ஆஸ்தா, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பையன் சொல்லி 3 பேர் மேலேயும் ஒரு சாபங்கிறது இருக்கு. அந்த டீமனுமே ஓகே, உங்க 3 பேரையுமே நான் இந்த சாபத்திலேருந்து விடுவிக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா ஹீரோயின் என்னோட விசுவாசியா மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலிங்க அது கேட்டிருந்திருக்கும். கேட்கவே தேவையில்ல. ஊரான் வீட்டுல பிரச்சனைனா அதுக்கு எதுக்குப்பா என் தலையில மிளகா அரைக்க பாக்குறீங்க, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாளா. அவ அப்படி சொன்னதுங்கிறது அந்த டீமனுக்கு பயங்கரமா கோவத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும். என்னையே அவமதிக்க பாக்குறீங்களா, கண்டிப்பா உங்களை விட மாட்டேன்னு ஏற்கனவே இந்த 3 பேரையும் ஹிட் லிஸ்ட்ல வச்சிருக்கதா செஞ்சிருக்கு. இப்ப ஹீரோயின் வேற எச்சா வெறுப்பேத்தி விட்டு இருந்திருக்காளா, அவளையே அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் துடிக்க துடிக்க சாகடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமா அவங்கள மிரட்டி விட்டு போயிருந்திருக்குமா. அவள் தான் அந்த டீமன் அங்க இருந்து போனதுல இருந்தே பசங்களுக்குலாம் அல்ல ஆத்தி நீ என்னென்ன பண்ண காத்திருந்திருக்கானோ அப்படின்னு பயங்கரமா பயத்தோட கார்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேரா ஹாஸ்டலுக்கு தான் போகிறதா இருக்கும். இருந்தாலும் அந்த ஆஸ்தாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ தான் என்னை கொண்டு போய் என்னோட அங்கிள் வீட்டில் ட்ராப் பண்ணிருங்கன்னு சொல்லி அவ பாதியிலே இறங்கிக்கிறாளா. அவ என்னதான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவளோட அங்கிள் கூட தான் வளர்ந்துருக்கா போல. வீட்டுக்கு போனவ அவளோட அங்கிள் அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிசரை எடுத்துட்டு போய் அவரோட பியர்டு இருக்குதுல்ல, தாடி இருக்குதுல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா சில முடிகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டு இருப்பா. அப்படி அவ வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரு கண் விழிச்சிடுறாப்புல. கண் விழிச்ச உடனேயுமே ஆஸ்தாவோட கையில இருக்கிற அந்த சிசரை தான் பாக்குறாரு, அந்த முடியை பார்க்கல. என்னடி என்ன காயப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றேன்னு சொல்லி ஆஸ்தாவை அவர் பயங்கரமா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இந்த அங்கிள் கூட தான் நம்ம ஆஸ்தா வளர்ந்துருக்கா போல. ஆனா சின்ன வயசுல இருந்தே அந்த ஆளு ஆஸ்தாவை அபியூஸ் பண்ணி தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறான். பேரலா 3 பேரும் இங்க ஹாஸ்டலுக்கு வந்துருவாங்களா. அப்ப நம்ம ஃபே இருக்கிறாள், அவ ரூம்ல வந்து பயங்கரமா அழுதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட தலை மேல அந்த ஆன்மா வந்து அவளை பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்கு. இங்க ஹீரோயினுமே குளியல் போடுறதுக்காக ரெஸ்ட் ரூம் வந்திருப்பாள். அப்ப டக்குன்னு அவளுக்கு ஏதோ ஒரு விஷன் தெரியுது. ஆஸ்தாவோட அங்கிள் இருக்கிறார்ல, அந்த ஆளை ஏதோ ஒரு கம்பியால நெருக்கி அந்த டீமன் சாகடிக்கிற மாதிரியான விஷனுங்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வர, அதை பார்த்தோன்னே அவ பயந்து போயிடுறா. இது ஆஸ்தாவோட மாமாவாச்சே, அங்கிள் ஆச்சே, அவரு அந்த டீமனால சாகடிக்கப்படுறாருன்னா ஒருவேளை ஆஸ்தாவும் அவளோட அங்கிளை போட்டு தள்ளுறதுக்காகவே அந்த மந்திரத்தை கீதை பிராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாளா என்னன்னு வேகமா அந்த 2 பொண்ணுங்களோட ரூமுக்கும் போனா, எஸ் அவங்க கிட்ட தான் அந்த புத்தகங்கிறது இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி, ஏய் எதுக்கு இதை தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை பயன்படுத்தி எதுக்கு தேவையில்லாம மற்றவங்களோட உயிரெல்லாம் வாங்க முயற்சி பண்றீங்கன்னு கேட்கும்போது அந்த ஆஸ்தாவுமே அவ பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லுவா. என்னோட அங்கிள் வந்து சின்ன வயசுல இருந்தே தன்னை அபியூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனால தான் இதை பயன்படுத்தி இந்த ஒரு டீமனை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணங்கிற மாதிரி சொன்னா. ஓகே, அது கேட்கறதுக்கு வந்து ரீசனபிளா இருக்குது, அதெல்லாமே ஃபைன் தான். பட் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இதை சால்வ் பண்றதுக்கு சாத்தான் கிட்ட எல்லாம் போகக்கூடாது, போலீஸ் கிட்ட ஸ்டேஷனுக்கு நீ போயிருந்திருக்கணும், அங்க போய் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா சரியான தண்டனைங்கிறது கிடைச்சிருந்திருக்கும். அதை விட்டுக்கிட்டு தேவையில்லாம இதுக்கு இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கீங்க. பிளஸ் எனக்கு இப்போ உங்க மேலேயே கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அப்படின்னு, எதுக்கு தேவையில்லாம காணாம போன அந்த ஒரு பொண்ணு இந்த மந்திர புத்தகத்தை பயன்படுத்தி இவங்க மேலாம் சாபத்தை ஏவி விட்டுருந்துருக்கணும், நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கிறது வர செய்யுது. பட் இப்போதைக்கு ஹீரோயின் அவங்களுக்கு எதிராக பேசின காரணத்தால அடுத்த நாள்ல இருந்தே அந்த 3 பேரும், அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்கன்னு சொல்லி 3 பேருமே ஹீரோயினை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒதுக்குறனா ஒதுக்கிக்கோ, எங்களுக்கு தனியா இருந்து பழக்கம் இல்லையா அப்படின்னு ஹீரோயினும் அப்படியே அவளோட லோன்லி லைஃப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் ஒரு நாள் அவ வெளியில் நின்று சும்மா எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ எடுக்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக வரான். என்ன அந்த கேங்கை சேர்ந்தவங்க எல்லாம் முதல் நாள் நீ வந்தப்போ உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு பொண்ணை கழட்டி விட்டுட்டாங்களா, அவங்களே அப்படிதான், அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆளா இருந்தா தான் கூட வச்சுக்குவாங்க, இல்லைன்னு வைங்க ஒன்னா கழட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போனால அவளுக்கு நடந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்ட்டு அவன் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு பிளஸ் இந்த ஹீரோயின் கிட்ட பழகின கேங் இருக்கிறாங்கல்ல அவங்க எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். அந்த காணாம போன பொண்ணு இருக்கிறாள், அவளுமே நம்ம ஹீரோயின் மாதிரி இந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வந்த ஒரு பொண்ணு தான். அப்ப அந்த பொண்ணை பார்க்க நல்லா இருக்கிறாளே, அவளை யார் முதல்ல கரெக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல விழுந்து ஒரு பையன் இறந்துருந்தான்ல, அவனும் நம்ம ஹீரோயின் ஆஸ்தா இவங்க கூடயே வந்து ஒரு பையன் கார் ஓட்டிட்டுலாம் வந்திருந்தான்ல, அந்த பையனும் வந்து ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து அவங்க பெட் கட்டின மாதிரியே அதுல ஒரு பையன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியிருந்திருப்பான். கரெக்ட் பண்ணிட்டு பார்த்தியா நாங்கள் 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு அந்த போட்டோவெல்லாம் எடுத்து அந்த கிணத்துல ஒரு பையன் விழுந்து இறந்தான்ல அவனுக்கு சென்ட் பண்ணியிருந்திருப்பான் ப்ரூஃப்ங்கிற மாதிரி. ப்ரூஃப்னு சென்ட் பண்ண அந்த ஒரு போட்டோவை அதுக்கப்புறம் அந்த பையன் என்னன்னா சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி விட்டுருந்துருப்பானா. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயங்கிறது தெரிய வந்திருக்கும். ஓ இவ யார் கூப்பிட்டாலும் போவா போலையங்கிற ஒரு நேம் வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேரை அந்த பொண்ணால சுமந்துகிட்டு இருக்க முடியல. ஏன் எல்லாரும் இப்படி என்ன கார்னர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மெயினா இந்த ஆஸ்தா, இந்த ஃபேங்கிற பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த கூட இருந்தான்ல அந்த பையன், அப்புறம் இந்த போட்டோவை ஸ்ப்ரெட் பண்ண அந்த கிணத்துக்குள்ள விழுந்த அந்த ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர்கிட்டே கேட்டாலுமே
அப்படிதான் பண்ணுவோம், உன்னால முடிஞ்சதா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தான் டீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அன்னையிலேருந்து தான் அந்த பொண்ணை ஆளை காணோம். ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகங்கிறது இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுவானா. ஆனால் அந்த ஃபோட்டோவில் காணாமல் போனதாக சொல்லப்படுற அந்த பொண்ணு இருக்கிறாள்ல, அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேய் இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து போன வருஷம் அந்த பொண்ணு காணாமல் போகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸில் இருந்தது. அதுவே இந்த வருஷம் நம்ம ஹீரோயின் இங்கே வந்ததுக்கப்புறம் அவளை சில ஃபோட்டோ அந்த பையன் அப்பப்போ எடுத்திருப்பான் போல. அதில் அந்த காணாம போன பொண்ணு இருக்கிறாள்ல, அவளோட ஆன்மாங்கிறது ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதை நான் ஆக்சிடென்டலா தான் நோட் பண்ணேன். ஸோ உன்ன அந்த ஆன்மா ஃபாலோ பண்ணுதுன்னா மேபி அவ இறந்துருப்பா. அவளோட ஆன்மா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பான். அந்த ஆஸ்தா இருக்கிறாள்ல, அந்த பொண்ணும் இவனும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களாமா. பட் காணாம போன அந்த ஒரு பொண்ணுக்கு இவங்க பண்ற டார்ச்சர்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒருத்தி கூட எல்லாம் என்னால ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பையன் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் சொல்லி வெளியில இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இங்க 3 பேரும் சாப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த ஆஸ்தாங்கிற அந்த பொண்ணோட வாயில இருந்து ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு ஒன்று வர மாதிரி இருந்திருக்கும். என்னடா சோத்துலையில அவ்வளவு பெரிய கண்ணாடி துண்டு இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அவ ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு எழுந்திருக்கும் போது வெளியில நம்ம ஹீரோயினும் அந்த போட்டோகிராஃபர் பையனும் பேசிட்டு இருக்கிறத பார்க்க இந்த ஆஸ்தாவுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஏன்னா அந்த ஆஸ்தா தான் ப்ரீவியஸா அந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாள். இன்னும் ஃபீலிங்ஸுங்கிறது இருக்கு போல. ஆனா அந்த ஃபீலிங்ஸுங்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி கோபமா மாறிட்டு ஏற்கனவே தன்னோட அங்கிளை சாகடிக்கிறதுக்காக எப்படி அவ பூஜையெல்லாம் பண்ணனா அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினையுமே சாகடிக்கிறதுக்காக ஒரு பூஜையை அவ ஆரம்பிச்சிருந்திருப்பாளா. 2வது டைமும் அவ அந்த பூஜையை பண்ற காரணத்தால அந்த டீமனோட கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆஸ்தா போக செய்யறா. ஆனா இவ இந்த பூஜை தான் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி அந்த ஃபேங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ வெளியில இருந்து போட்டு கதவை தட்டிக்கிட்டே இருப்பா. இல்ல இதெல்லாம் நீ பண்ணாதன்னு. ஆனா தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதடின்னு சொல்லிட்டு அந்த ஃபே இருக்கிறாள், அவளுக்கு எதிராகவுமே இந்த ஆஸ்தா பூஜை பண்ணி விட்டுருவா. ஹீரோயினுக்கு பூஜை பண்ணியிருந்தாலும் அது ஹீரோயின் மேல பாதிப்படைறதுக்கு முன்னாடியே முதல்ல இந்த ஃபே மேல பண்ணி விட்ட பூஜைங்கிறது பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவ பயத்துல அங்க ஹாஸ்டல்ல இருந்து ஓடி வந்திருப்பாளா. அவளையுமே அந்த டீமன் கார்னர் பண்ணி அப்படியே காத்துல தூக்கி அவளோட கையாலேயே அவளோட கண்ணை காயப்படுத்துற மாதிரி பண்ணிடுறா. இங்க ஹீரோயினும் அந்த போட்டோ எடுக்கிற பையனும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் தான் ப்ரீவியஸா ஆஸ்தாவை டேட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. அப்ப அடிக்கடி அந்த ஆஸ்தா அந்த ஒரு மந்திர புத்தகத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்க ஹீரோயினுமே அந்த மந்திர புத்தகத்தை பத்தி அவளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேட்டரே புரிய வருது. ஆக்சுவலி காணாம போன அந்த பொண்ணு இருக்கிறாள், அவளோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்ததே ஆஸ்தா தான். ஸோ அவளோட வீட்டுக்கு போகலாங்கிறதுக்கான ஐடியாவை கொடுத்ததுக்கான காரணம் காணாம போனவ எதுக்கு காணாம போனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கிடையாது. ரேதர் அவகிட்ட தான் அந்த மந்திர புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட வீட்டுக்கு ஆளுங்களோட ஒன்னா சேர்ந்து போய் அதை ஆட்டையை போட்டு வரலாங்கிறது ஆஸ்தாவோட பிளான். இதையெல்லாம் ஹீரோயின் தெரிஞ்சுக்கும் போது அப்ப டக்குன்னு அவளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி உப்போ அந்த டீமனா உப்போ அந்த சாத்தானா சுத்திட்டு இருக்கிற அந்த சாத்தான் இருக்குதுல்ல, அது ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு பெண்ணா இருக்கும். ஆனா அந்த ஒரு பெண்ணை சில பேர் வந்து ஹராஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க போல, ஒரு 5 பேர் அந்த பொண்ணை கெடுத்திருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 5 பேரையும் பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணு வந்து இந்த சூனியம் இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அந்த ஒரு புத்தகத்தை உருவாக்கி இருந்திருப்பா. ஆனா அந்த ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த சாத்தானா தன்னைத்தானே அவ வந்து மாத்தி இருந்திருப்பா. தன்னை கெடுத்த அந்த 5 தனிநபர்களை மட்டும் இல்லாம அவங்களோட வம்சாவளியே அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவை அவ எடுத்திருந்திருப்பா. அந்த வம்சாவளியை சேர்ந்தவ தான் நம்ம ஹீரோயின். அதனால தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருந்திருப்பாங்க. பட் ஹீரோயின் இதுல இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணம் அவங்க அப்பா கொடுத்த அந்த ஒரு $1 தான். நம்ம ஹீரோயின் என்னதான் அந்த $1 அவங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா போட்டிருந்தாலுமே அவங்க அப்பா நம்ம ஹீரோயினுக்கு அதை போட்டு விட்டதுக்கான காரணங்கிறது அந்த $1 இந்த ஒரு சாத்தான் கிட்ட இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற காரணம் தான். பிளஸ் ஹீரோயினுக்கு அப்பதான் இன்னொரு விஷயம் புரிய வருது. அவளோட கழுத்துல இருக்கக்கூடிய இதே மாதிரியான $1 போன வருஷம் காணாம போன அந்த பொண்ணு இருக்கிறாள்ல, அவளோட கழுத்துலயுமே இருந்திருக்கு. ஒருவேளை அவளுமே அந்த 5 பேரோட வம்சாவளியை சேர்ந்தவளா இருப்பாளோ, அதனால தான் அது அவளோட கழுத்திலேயே இருந்திருக்கோ. அந்த பொண்ணோட போட்டோவை தான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி அசிங்கப்படுத்தி இருந்திருப்பானுங்களே. அதனால இந்த ஒரு சாத்தானை வச்சு அவனுங்களை பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த ஒரு சாத்தானோட புத்தகமும் இந்த வம்சாவளியை சேர்ந்த காரணத்தால தான் அவகிட்டே இருந்திருக்குமோ அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா அந்த
அந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிருந்திருப்பா. அப்பயே இந்த பூஜையெல்லாம் பண்ணியிருந்திருப்பா. பட் இந்த பூஜையை பண்றதுக்காக அவ தன்னைத்தானே அந்த டீமன் கிட்ட இழந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுங்க கூட ஒன்னா சேர்ந்து போய் உட்காந்து அந்த பூஜையை பண்ணும்போது அப்பயுமே அந்த சாத்தான் ஹீரோயினை வந்து தன்னோட சேவகனா மாத்திக்கிறதுக்காக கேட்டிருந்திருக்கும்ல. ஸோ எப்படி தன்னை வந்து ஒரு சேவகனா மாத்திக்கிறதுக்காக அந்த டீமன் கேட்டுச்சோ அதே மாதிரி தான் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணையுமே சேவகனா மாத்திக்கிறதுக்காக கேட்டிருந்திருக்கும். இவங்க மேல இந்த ஆஸ்தா மேல ஃபே மேல இருக்கிற கோவத்துல அவ மேபி அக்ரி பண்ணியிருந்திருக்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் அடிக்கடி பேய் மாதிரி என் முன்னாடி வந்து நின்றுகிட்டு உதவி கேட்கறதுக்காக வந்திருப்பாளோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அந்த போட்டோகிராஃபர் பையனை கூப்பிட்டுக்கிட்டு நேரா திருப்பியும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்களா. அங்க போனோடனேமே அந்த சாத்தான் நம்ம ஹீரோயினை கேப்சர் பண்றதுக்காக முயற்சி பண்ணும். ஆனா அவகிட்ட இன்னும் கழுத்துல அந்த டாலர் இருக்கிற காரணத்தால அவளை விட்டு வச்சிருந்திருக்க. அங்கிட்ட எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கும்போது சடனா அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாமே பீஸா உடஞ்சு வருதா. அப்படி உடஞ்சு போன அந்த கண்ணாடி அந்த போட்டோகிராஃபர் பையன் இருக்கிறான்ல அவனோட கழுத்துல கீறி அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்தாடுறான். எழுந்தர்றா அப்படின்னு ஹீரோயின் அவனை எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த காணாம போன பொண்ணு இருக்கிறாள்ல அவளோட ஆன்மாங்கிறது நம்ம ஹீரோயினை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லுதா. சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த ஆன்மாவை ஃபாலோ பண்ணி போறா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட போட்டோ அப்படிங்கிறது லீக் ஆயிருந்திருக்கும்ல. அதனால பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருப்பா. எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவ முதல் பூஜையை பண்ணியிருந்திருப்பாளா. அந்த முதல் பூஜையில தான் அந்த ஒரு பையன் வந்து கிணத்துல விழுந்து இறந்துருப்பான்ல அந்த சம்பவம் நடந்திருக்கும். சரின்னு ரெண்டாவது பூஜையை பண்ணி மற்றவங்களே காலி பண்ணிடலான்னு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து தடுத்திருந்திருப்பாரு. தடுத்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்றதை பார்த்துட்டு ஏண்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பேயோட சாபத்தால நீயும் பாதிப்படைய போறேன்னு சொல்லிட்டு அவளை வந்து சங்கிலியால வீட்டுல கட்டி போட்டிருந்திருப்பாரு. பட் கட்டி போட்டதுக்கு அப்புறமே அந்த ஆன்மா இருக்குல்ல அந்த சாத்தான் அது இந்த ஆளை போட்டு தள்ளியிருந்திருக்கும். போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணோட பாடியை டேக் ஓவர் பண்ணி அவளோட உடல்லயே தொடர்ந்து உயிரோட இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு மெமரி மாதிரி வர அப்ப அந்த டீமன் இன்னும் அந்த பொண்ணோட உடம்புல தான் இருக்கதா செய்தான்னு சொல்லிட்டு வேகமா போய் பேஸ்மெண்ட்ல பாக்குறா. எஸ் அந்த காணாம போனதா சொல்ல போற அந்த பொண்ணோட உடம்புங்கிறது பயங்கரமா அழுகி போன நிலையில அங்க பேஸ்மெண்ட்ல ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆஸ்தா அந்த போட்டோகிராஃபர் பையன் இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாடுறா. கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த பையனோட கழுத்திலேயே குத்தி அவனை சாகடிச்ச உடனே திருப்பி ஆஸ்தா சுயநினைக்கு வந்தாடுறாளா. சுயநினைக்கு வந்தவளுக்கு தான் ஏற்கனவே அந்த போட்டோகிராஃபர் மேல ஃபீலிங் இருக்கு. ஸோ அதனால அவன் இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றா. பட் மறுபடியும் அந்த டீமனோட கண்ட்ரோல்ல போனவ அதுக்கு அடுத்தது அவளோட கழுத்தையே அவ அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோயின் இப்போதைக்கு இந்த அழிவு எல்லாமே நிக்கணும்னா வேற வழி இல்லைன்னு கத்தி எடுத்து அங்க சங்கிலியால கட்டப்பட்டிருந்த அந்த காணாம போன பொண்ணு இருக்கிறாள் அவளை குத்தி கிழிச்சு அவளை கொல்றதுக்காக முயற்சி பண்றா. ஏன்னா இவளோட உடம்புல தானே இன்னும் அந்த சாத்தான் வந்து ஏற்கனவே இவ கூட போட்ட டீலிங் காரணமா இருக்கு. அதனால இவளை கொன்னுட்டா அந்த சாத்தானுங்கிறது இந்த உடம்ப விட்டு போயிடும். அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் அவ பண்ணியிருந்திருப்பா. அதே மாதிரி தான் அந்த சாத்தானும் அந்த உடம்ப விட்டு போகுது. சாகருக்கு முன்னாடி அந்த அழுகி போன நிலையில இருக்கக்கூடிய அந்த பொண்ணுமே ஹீரோயின் கிட்ட நன்றி சொல்லி அப்படியே இறந்தும் போகிறா. சீன் கட் பண்ணா சில நாட்கள் கழித்து நம்ம ஹீரோயின் அவ தங்கி இருந்த அந்த ஹாஸ்டல்ல இருந்து பொட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்புறதா இருப்பாளா. அந்த ஆஸ்தா கூடையும் ஃபே கூடையும் ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருப்பான்ல அந்த பையனுக்கும் காலமா பார்த்து ஒரு தக்க பதிலடியை கொடுத்துருந்துருக்கு. அவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட சில்மிஸா பண்ணியிருக்கான் போல. ஆகையால் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுவே அந்த ஃபேங்கிற பொண்ணு தன்னோட கண்ணை அவளே நோண்டி இருந்திருப்பாள்ல அவ வந்து பயங்கரமா மென்டலி அஃபெக்ட் ஆயிருந்திருக்கா. ஏதோ ஒரு மென்டல் அசைலம்ல அவளை கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க போல. கடைசியா நம்ம ஹீரோயினும் அந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மந்திர புத்தகம் இருக்குதுல்ல அதை நெருப்புல போட்டு எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறா. திருப்பி அதே ஒரு மினி பஸ்ல தான் வந்துகிட்டு இருப்பாளா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடமே ஒரு மாதிரி மாறுற மாதிரியும் அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே ஒரே ஆன்மாக்களா இருக்கிற மாதிரியும் தெரிய நம்ம ஹீரோயின் கிட்ட திருப்பியும் அந்த புத்தகங்கிறது வந்து சேருது. எங்க போனாலும் நம்ம ஹீரோயினோட முன்னோர்கள் பண்ண அந்த சாபங்கிறது அவளை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவளோட கழுத்துல இருக்கிற அந்த டாலர் எப்போ அவ கழுத்தை விட்டு கீழே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த சாத்தான் அவளையே பின் தொடருதுங்கிற மாதிரி காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா தேங்க்யூ.